இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். குக்கரில் செய்யாமல் கடாயில் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். ஜீரா, சோம்பு, பிளாக் பெப்பர், கொஞ்சமாக தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க, தக்காளி, வெங்காயம். இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கஸ்கஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 பட்டை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அது இந்த மாதிரி நீளமாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் நீங்கள் வந்து பொடியாக சாப் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும், கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ வந்து சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து வச்சிடலாம். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் உள்ள சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இப்போ இந்த ஆயிலில் நல்லா இதை கலந்து விட்டுருங்க. சில பேர் ஆல்ரெடி தக்காளி சேர்த்துட்டு அப்புறமா சிக்கன் சேர்த்துப்பாங்க. நான் வந்து இப்போ சிக்கன் சேர்த்துட்டு அப்புறமா வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே சாப் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து ஆயிலில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு தக்காளி அதை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது. இது இந்த மாதிரி தண்ணி கலக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். அதில் சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா அதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இப்போ எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக சிக்கன் மசாலா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்தா மட்டும் போதும். மிளகாத்தூள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேவைப்பட்ட அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன். இப்போ மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் அதை செய்யலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா அதையும் சேர்த்து இதில் கலந்துட்டு கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இதே நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா 2 விசில் போதும் சிக்கனுக்கு. நாட்டுக்கோழியாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா விசில் வைக்கிற மாதிரி இருக்கும். மசாலா மற்றது எல்லாமே சேம் தான். இப்போ அதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தால் உருளைக்கிழங்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஸோ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மசாலா மட்டும் இது மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான குழம்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்பெஷலி வந்து நாட்டுக்கோழிக்கு இந்த மசாலா அரைச்சி செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.